இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 2வது நாளை காணும்படியான கிருபை தந்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வாரம் முழுவதும் நாம் சிலுவையின் மேன்மைகளை குறித்து நாம் தியானித்து வருகின்றோம். முதல் நாளிலே நாம் பார்த்தோம் சிலுவையினுடைய அந்த ரகசியம் என்ன, இல்லை சிலுவையினுடைய மேன்மை என்ன என்று சொன்னால், அந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவையானது நமக்கு சமாதானத்தை தருகிறது என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த 2வது நாளிலே அந்த இயேசுவின் சிலுவையானது நமக்கு வெற்றியை தருகிறது அப்படின்னு சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது: துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி, பவுலினுடைய வாழ்க்கையிலே இந்த சிலுவையானது ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு சிலுவையாக பவுலுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. பொதுவாக நம்முடைய எக்ஸாம் எழுதும்போது பாருங்க, பிள்ளைங்க 10th 12th ரிசல்ட் வரும்போது தான் முன்னால் உள்ள, இப்போலாம் அந்த மாதிரி பண்ணலை. ஆனால் முன்னாலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்த பிள்ளைங்கள உடனே நினச்சிவாங்க பேட்டி விடுப்பாங்க. அப்போ எடுக்கும்போது அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க, என்னுடைய வெற்றிக்கு காரணம், சில பேர் சொல்லுவாங்க என்னுடைய பெற்றோர் என்னை ரொம்ப ஊக்குவிச்சாங்க, என்னோட இருந்து என் கூட உட்கார்ந்துருப்பாங்க என்னுடைய பெற்றோர்னு சொல்லுவாங்க. சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, பேட்டியின் போது சொல்லுவாங்க, என்னுடைய ஆசிரியர் இதுக்கு ஒரு மூல காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் பல பேர் பல ரீசன் சொல்லுவாங்க இல்லையா. இந்த வெற்றிக்கு ஒரு மூல காரணம் யாரோ ஒருத்தர் இருந்திருப்பாங்க இல்லையா. அதே போல இந்த பவுல் சொல்ற, ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால், ஒரு கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை அடைய வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த சிலுவையை பின்பற்றினால்தான் நாம் வெற்றியுள்ள கிறிஸ்தவனாக, வெற்றியுள்ள கிறிஸ்தவளாக வாழ முடியும் என்கிற உண்மையை பவுல் அப்போஸ்தலன் எழுதுகின்றார். பாருங்க, நம்முடைய வாழ்வின் பல்வேறு சீர்கேடுகளை எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றி நம்மை வெற்றி பெறச் செய்வது இந்த சிலுவை தான். நாம் உண்மையாக இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்பினால், ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவனாக அல்லது வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவளாக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய மனதிலே நினைத்தோம் என்று சொன்னால், நாம் நமக்கென்று ஆண்டவர் நமக்கு அனுமதித்திருக்கின்ற சிலுவைகளை நாம் சுமந்துதான் ஆக வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சிலுவையின் வெற்றியை நம்மால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பவுல் எழுதுகிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் என்று சொல்லி. அவருடைய வாழ்க்கையில நம்ம யோசித்து பார்க்கும்போது எவ்வளவு பாடுகள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு கண்ணீர்கள், எத்தனை வார அடிகள் இல்லையா. கைகளும் கால்களும் தொழுவு மரத்தில் கட்டப்பட்ட நிலைமைதான். ஆனா அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானது எப்படிப்பட்டதா இருந்தது? ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருந்தது. அதைத்தான் அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகள் உடைப்பட்டதாக, நொறுக்கப்பட்டதாக, அவமானப்படுத்தப்பட்டதாக, ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலைமையில நாம் காணப்பட்டாலும் கூட, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்மோடு இருப்பார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வு நிச்சயமான ஒரு வெற்றியுள்ள வாழ்வாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. பாருங்க, இது நன்றாக பவுல் அறிந்திருந்ததுனாலே தான் அவர் அந்த வார்த்தையை சொல்லுகின்றார். பொதுவாக நமக்கு சிலுவை சுமத்தல் அல்லது நம்முடைய பாடுகளை நாம் அனுபவித்தல் என்பது யாருக்கும் ஒரு விருப்பம் இல்லாத ஒரு செயலா இருக்கணும். இல்லை, எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், எப்பவுமே சமாதானமா இருக்கணும், எந்த கஷ்டமே வந்துடக்கூடாது, எந்த தோல்வி, எந்த நெருக்கங்கள், எந்த பாடுகள், எந்த அவமானங்கள் எதையுமே நான் அனுபவித்திருக்க கூடாது, இந்த வாழ்க்கை எப்போதும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புறது நியாயம்தான் இல்லையா. ஆனா நாம் கிறிஸ்துவோடு கூட அவருடைய பாடுகளை நாம் அனுபவித்தோம் என்று சொன்னால்தான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, அவரோடு கூட அரசாளக்கூடிய கிருபையும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுக்க முடியும். ஒரு நாள் ஒரு சகோதரி ஒரு தரிசனத்தை கண்டார்களாம். அதாவது நிறைய சிலுவைகள் வைக்கப்பட்டிருந்தது. அதுல நல்ல நீளமான சிலுவை, குட்டியான சிலுவை, மீடியமான சிலுவை எல்லாம் இருந்தது. அப்போ அப்படி அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு எல்லாரும் போய்கிட்டே இருக்கிறாங்க. சில பேர் சின்ன சிலுவை, சில பேர் மீடியமா உள்ளது, சில பேர் லென்த்தா உள்ள சிலுவை, எல்லாத்தையும் பல பேர் பல சிலுவையில் எடுத்துக்கொண்டு போயிட்டே இருக்காங்க. அப்ப அந்த சகோதரி ஒரு சின்ன குட்டி சிலுவை எடுத்துட்டு, எனக்கு இவ்வளவுதான் சுமக்க முடியும்னு சொல்லி குட்டி சிலுவை எடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்களாம். அப்ப அங்க போய் ஒரு முடிவுல எல்லாரும் நின்று தகைச்சு போய் நிக்கிறாங்களாம். அப்ப அங்க 2 மலை இருக்குது. அப்போ ஒரு சத்தம் கேக்குதான். என்ன சத்தம்? நீங்க சிலுவை இந்த 2 மலைக்கும் ஊடாய் வைத்து இந்த மலையை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேக்குதான். அப்போ யார் யாரெல்லாம் ரொம்ப லென்த்தா உள்ள சிலுவையை சுமந்து கொண்டு போனாங்களோ அவங்க எல்லாம் அந்த 2 மவுண்டெயினுக்கு இடையில அந்த சிலுவையை வைத்து அது மேலே ஏறி அப்படி கிராஸ் பண்ணி போயிட்டாங்களாம்.
குட்டியான சிலுவையை வைத்திருந்தவங்களுக்கு அதை வச்சு அது மேல ஏறி போக முடியல. ரொம்ப வேதனையோடு அந்த தரிசனத்துல நான் முழித்து கொண்டேன். எனக்கு அதுக்கப்புறம் அந்த தரிசனம் என்னங்கிறது தெரியல. எனக்கு ரொம்ப அழுகையா வந்துச்சு. எனக்கு அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி அந்த தரிசனத்துல குறிப்பிட்டு இருந்தாங்க. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம இப்படித்தான் நிறைய வேளைகள்ல நமக்கு நல்ல நலமான சூழ்நிலைகள் தான் வாய்க்கணும், எப்போதும் சந்தோஷமான சூழ்நிலைகள் தான் எனக்கு நேரணும், என்னுடைய கஷ்டங்கள் பாடுகள்லாம் எனக்கு அனுமதிக்க கூடாது ஆண்டவர்ன்னு சொல்லி நாம் நினைக்கிறோம் இல்லையா? நமக்கு கஷ்டங்கள் பாடுகள் இல்லையே, அல்லது சிலுவை நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால் வெற்றி நம்முடைய வாழ்க்கையிலும் இல்லைதான், தோல்வியைத்தான் நான் சந்திக்க முடியும். அதைத்தான் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நாம் அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அந்த ஆளுகை செய்கிற அந்தஸ்து யாருக்கு? ஒரு ராஜாவுக்கு உண்டு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ஆளுகை செய்யக்கூடிய ஒரு கிருபைகளை ஆண்டவர் எப்போது தருவார் தெரியுமா? நாம் இந்த பாடுகளை எல்லாம் அனுபவித்து அவருக்காக நம்ம இந்த உலகத்தின் பாடுகளை எல்லாம் கடந்து சென்று அந்த மகிமையின் கிரீடத்தை பெறும்போது நிச்சயமாக அவரோடு கூட நாம் ஆளுகை செய்கிறவர்களாக காணப்படும். ஆகவே இந்த உலகத்தில் வருகின்ற கஷ்டங்களோ பாடுகளோ வேதனைகளோ நெருக்கங்களோ நம்மை தொய்ந்து போய் விடாதபடிக்கு நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டும். அனுதினமும் நாம் ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் என்னுடைய சிலுவையை நான் சுமந்து கொண்டு வரும்படியே எனக்கு கிருபை தாங்க. இந்த சிலுவையை கொண்டு நான் பின்வாங்கி போய் விடாதபடி, இந்த சிலுவையினால் ஆண்டவர் இந்த உலகத்திலே வரக்கூடிய பாடுகளினால் என்னுடைய உள்ளம் தோய்ந்து விடாதபடி அப்பா நீங்க என்னை பாதுகாத்துக்கிடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய கரத்திலே, நம்மால் முடியாது, நம்மால் அந்த சிலுவையை நாம் சுமந்து கொண்டு செல்ல முடியாது என்று சொன்னால் தினமும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சிலுவைகள் இல்லையா? நம்முடைய குடும்பத்தில் அநேக சிலுவைகள், நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற நபர்கள் மூலமாக இப்படி நிறைய பிரச்சனைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நாம் ஃபேஸ் பண்ணி கொண்டே இருக்கிறோம் இல்லையா? ஆனா அந்த பிரச்சனைகளின் ஊடே நாம் ஒரு வெற்றியை சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் இவை எல்லாவற்றிலும் நாம் நம்முடைய சிலுவையை நாம் பொறுமையோடு சுமந்து கொண்டு நாம் செல்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அன்றைக்கு அந்த சகோதரி கதறி அழுததை போல நாம் அழ வேண்டிய சூழ்நிலைகள் இல்லை. ஏனென்று சொன்னால் நாம் சந்தோஷமாக அந்த சிலுவையை கொண்டு அந்த பாடு, அந்த மரணங்கள், அந்த வியாதிகள், தோல்விகள், நெருக்கங்கள், நெருக்கடிகள் எல்லாவற்றையும் கடந்து நாம் அக்கறைக்கு செல்ல முடியும். எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட கஷ்டங்களும் துயரங்களும் பாரங்களும் இழப்புகளும் பெருகி இருக்கிற வேளையிலும் கூட நாம் அந்த சிலுவையை, ஆண்டவர் நமக்கென்று நியமித்திருக்கிற சிலுவையை நாம் பொறுமையோடு நாம் சுமந்து கொண்டு செல்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் வா என் மகளே, வா என் மகனே என்று சொல்லி நம்மை கரம் நீட்டி அழைத்து தம்முடைய மார்போடு அணைத்துக் கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அவனுடைய சிலுவையை அவன் சுமந்தே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை சுமப்பதற்கு ஆண்டவர் பலன் தர நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள சாமி, இந்த அருமையான இந்த 2ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம்ப்பா. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில வெற்றி என்பதே இல்லையே, எப்போதும் என்னுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் நான் பின்னடைவாக நான் காணப்படுகிறேன், தோல்வியையே நான் எப்பொழுதும் சந்தித்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி அப்பா மனம் கலங்கி நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க இப்போது எடுத்து பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, நாங்கள் கிறிஸ்துவுக்குள் பவுலை போல எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் என்று சொல்லி நாங்கள் உண்மை குறித்து நாங்கள் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளினுடைய பாடுகளினுடைய கண்ணீர், வியாதிகள், இழப்புகள், மரணங்கள் இவற்றினுடைய ஐயா அப்பா அந்த சிலுவையை நாங்கள் பொறுமையோடு சுமந்து கொண்டு நாங்கள் அக்கறை வந்து சேர எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த லெந்து காலங்களிலே உங்களுடைய சிலுவையை பற்றி நாங்கள் அதிகமான செய்திகள் கேட்டிருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அதை எல்லாமே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தரை உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மகிமை மகிமை